ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கடையில் போய் அதிகம் விலை கொடுத்து வாங்குறத வீட்டிலே செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குட்டி உரல் எடுத்துக்கலாம். 150 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுக்கிறேன். இதை ஒன்றும் பாதியமாக நல்லா இடிச்சுக்கலாம். வெங்காயம் ஒன்றும் பாதியமாக தட்டியாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். அதே உரல்லையே 25 கிராம் இஞ்சி தோல் நீக்கி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுடலாம். 25 கிராம் பூண்டு தோலோடையே போடுறேன். 3 பச்சை மிளகா அதையும் போட்டுடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று பாதியமாக இடிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒன்று பாதியமாக இடிச்சாச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கலாம். நம்ம இடித்து வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதையும் போட்டுடலாம். நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இதுக்கு தேவையான 3/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுடலாம். சூடான ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றுறதுனால நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுறதுல டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியே ஊற்றாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது 250 கிராம் கடலை மாவு இதையும் அதில் போட்டுடலாம். இப்போ கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவைன்னா தண்ணி தெளிச்சிக்கலாம். கடலை மாவு போட்டு மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. பக்கோடா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்ச எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பக்கோடாவை சின்ன சின்னதாக போட்டாச்சு. இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். இப்போ ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும், இல்லைன்னா சட்டுன்னு கரிஞ்சிடும். மிச்சர் கடையிலாம் பக்கோடா போடுவாங்க. எப்படி செய்கிறாங்க, ரொம்ப வாசனையாக இருக்குது, நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நான் சொன்ன இதே மெத்தடில் போடுங்க, வீடே மணக்கும். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நல்லா மேலே மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற பக்கோடா மாதிரி அப்படியே இருக்கும். எல்லாம் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. பக்கோடா 2 சைடும் செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்குறதோட வீட்டிலேயே செஞ்சால் ஆரோக்கியமாக எல்லாம் திருப்தியாக சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.